நமஸ்காரம். ஏழாவது அத்தியாயம் ஆரம்பிச்சுட்டோம். ஞான விஞ்ஞான யோகம். சோ இதுல இருந்து நம்மளுக்கு பக்தி யோகம், பக்தி மார்க்கத்தை பத்தி கிருஷ்ணர் நம்மளுக்கு உபதேசம் பண்ற. அதுக்கு ஆரம்பம், அதாவது பக்தி இதுங்கிறது என்ன, பகவத் ஸ்வரூபத்தை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது. அதுதான் பக்தி யோகம் அப்படிங்கிறது. சோ அந்த பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பா அவர் ஒரு டேர்ம் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற. பிரகிருதி புருஷன்னு ரெண்டு இருக்கு. புருஷன்கிறது பரம்பொருள், அதுல இருந்து மேனிஃபெஸ்ட் ஆகி மாயை உலகம் வருது இல்லையா, அதுதான் பிரகிருதி. பிரகிருத்தில அபரா பிரகிருதி பரா பிரகிருத்தின்னு நம்ம பார்த்தோம். அபரா பிரகிருதிங்கிறது பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் அபரா பிரகிருதி. பரா பிரகிருதிங்கிறது இந்த சேத்தன ஜீவன்கள் எல்லாமே பரா பிரகிருத்தில வரும். சேத்தனைனா என்ன, லிவிங். சோ அது எல்லாமே பரா பிரகிருத்தில வரும். அத சொல்லிட்டு அவர் சொன்ன எல்லாத்திலையும் நானே வியாபித்து இருக்கிறேன். அது அந்த பரா அபரா பிரகிருதிகள் எல்லாமே என்னால் உருவானது. அதாவது எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். எல்லா உலகக்கும் முக்கியமான அடிப்படை காரணமும் நான் தான், ஆதாரமா இருப்பதும் நான் தான். சோ என்னுடைய ஸ்வரூபம் தான் இந்த உலகம், பிரகிருதியில இருக்கிற அத்தனை இதுவுமே அப்படின்னு சொல்றேன். சோ பகவான் தான் எங்கேயும் நிறைந்து இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அத அழகா அவர் ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு வரப்போறார் இப்போ. சோ அந்த எல்லா வஸ்துக்கள் எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேங்கிறத ஒரு 4 ஸ்லோகத்துக்கு இப்போ சொல்லிட்டு வரப்போற. 8வது ஸ்லோகம். ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோஹோ பிரணவஸ் சர்வ வேதேஷு சப்த கே பௌருஷம் நிருஷு. Bhaglakshmi Mami. Yes, ரசோஹமப்சு கௌந்தேய रसोऽहमप्सु कौन्तेय பிரபாஸ்மி சசி சூர்யயோः प्रभास्मि शशिसूर्ययोः பிரணவः சர்வவேதேஷு प्रणवः सर्ववेदेषु शब्दः खे पौरुषं नृषु. शब्दः खे पौरुषं नृषु रसोऽहमप्सु कौन्तेय प्रभास्मि शशिसूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दः खे पौरुषं नृषु रसोऽहमप्सु कौन्तेय प्रभास्मि शशिसूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दः खे पौरुषं नृषु. ஓகே. சோ இங்க சொல்றார் அர்ஜுனா, இப்போ ஒரு நீரின் சாரமான அந்த சுவை தத்துவமாக இருப்பதும் நான் தான். சோ அந்த சுவைங்கிற அந்த தத்துவமா தன்மாத்திரையா இருக்கிறதும் நான் தான். அது மாதிரி சந்திர சூரியனுடைய சாரம் என்ன, அந்த ஒளி தத்துவமும் நான் தான். அது மாதிரி எல்லா வேதங்களின் சாரமான அந்த பிரணவ மந்திரம் ஓம்காரமா இருக்கிறதும் நான் தான். இந்த ஆகாயத்தின் சாரம் என்ன, சப்தம், அதாவது ஒலி, அந்த ஒலி தத்துவமும் நான் தான். ஆண்களின் சாரமான ஆண்மையும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. இன்னும் இருக்கு. புண்ணியோ கந்த பிருத்திவ்யாம் ச தேஜஸ் சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ் சாஸ்மி தபஸ்விஷு. Bharadiyaka. புண்ணியோ கந்த பிருத்திவ்யாம் ச Punyo Gandhah Prathivyam cha तेजश्चास्मि विभावसौ
तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु तपश्चास्मि तपस्विषु पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु. ஓகே சோ ஒவ்வொரு பொருளின் சார ரூபமாக நானே நிறைந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அதாவது சூரியன் சந்திரனுடைய சாரம், அதனுடைய அந்த ஒளியா இருப்பதும் நான் தான், நீரின் சுவையா இருப்பதும் நான் தான், ஆகாயத்தின் சப்தமாக இருக்கதும் நான் தான், ஒலியாக இருப்பதும் நான் தான், ஆண்களின் ஆண்மையாக இருப்பதும் நான் தான் அப்படின்னு இப்போ அது தொடர்ந்து சொல்ற. மண்ணின் சாரமானது மனம், அந்த மண் வாசனைன்னு சொல்றோம் இல்லையா, சோ அந்த மண்ணின் மனமா இருக்கிறதும் நான் தான், நெருப்பின் தேஜஸாக அந்த ஒளியாக இருப்பதும் நான் தான், எல்லா உயிரினங்கள் படைக்கப்பட்ட உயிரினங்களின் சாரமான அந்த ஜீவ தத்துவமாக இருப்பதும் நான் தான், அதாவது ஆத்மாவாக இருப்பதும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னும் தொடர்றது 4 ஸ்லோகத்துக்கு வரும். பீஜம் மாம் சர்வ பூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதா மஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினா மகம். அவதாரணி மேம். बीजं मां सर्वभूतानां बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम् विद्धि पार्थ सनातनम् बुद्धिर्बुद्धिमतामस्मि बुद्धिर्बुद्धिमतामस्मि मदाल मता ओके तेजस्तेजस्विनामहम् तेजस्तेजस्विनामहम् बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम् बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनामहम् बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम् बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनामहम्. பியூட்டிஃபுல். சோ இப்போ இன்னும் தொடர்ந்து சொல்றார். இந்த அத்தனை அண்ட சராச்சரங்களுக்கும் விதையாக இருப்பது நான் தான், அதாவது என்னிலேந்தா எல்லா ஜீவராசிகளும் தோன்றின அப்படிங்கிறது. சோ அத்தனை அண்ட சராச்சரங்களுக்கும் விதையாக இருப்பது நான் தான். அது மாதிரி அந்த அறிவாளிகளுடைய அறிவாக, அறிவுங்கிறதான அந்த சாரம், சோ அறிவாக இருப்பதும் நான் தான். அது மாதிரி தேஜஸ்வி, தேஜஸ்வினா யாரு, தேஜஸ் படைத்தவர்களுடைய தேஜஸாக அந்த ஒளியாக இருப்பதும் நான் தான் அப்படின்னு சொல்ற. இன்னும் ஒரு ஸ்லோகம்க்கு இருக்கு. பலம் பலவதாம் சாஹம் காம ராக விவர்ஜிதம் தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. புவனேஸ்வரி பாலாஜி மேம். பலம் பலவதாம் சாஹம் बलं बलवतां चाहं காமராக விவர்ஜிதம் कामरागविवर्जितं धर्माविरुद्धो भूतेषु धर्मविरुद्धो भूतेषु. சோ அந்த இடம் விருத்தோ விருத்தோன்னு சொல்லக்கூடாது, பி ரு ரெண்டும் சொல்லணும், சரியா? धर्माविरुद्धो भूतेषु धर्मविरुद्धो भूतेषु भूतेषु
காமோஸ்மி பரதர்ஷப कामोऽस्मि भरदर्षभ बलं बलवतां चाहं कामरागविवर्जितं धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरदर्षभ बलं बलवतां चाहं कामरागविवर्जितं धर्माविरुद्धो भूतेषु காமோஷ்மி பரதர்ஷப. சோ இப்ப வலிமை பொருந்தியவர்களின் வலிமையாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி உயிரினங்களின் காமமாக நான் தான் இருக்கேன். சோ இப்ப 2 டேர்ம் சொல்லியிருக்கார். வலிமையாக நான் தான் இருக்கேன், காமமாக நான் தான் இருக்கேன். அதுல ஒரு கிளாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, ஆசை பற்று இதையெல்லாம் நீங்க பெற்ற, அதாவது தர்மத்திற்கு உட்பட்ட காமமாகவும் வலிமையாகவும் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த இதை சொல்றார். சோ சாஸ்திரத்துல எது அலௌடோ அந்த அளவுக்கு மட்டும். சோ அதனால காமமா நான் தான் இருக்கேன்னா நம்ம உடனே அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் கிடையாது. தர்மத்துக்கு உட்பட்ட அந்த வலிமையாகவும் காமமாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். சோ எல்லா ஒரு இதுலயும் வியாபித்து இருக்கார் அப்படிங்கறத தான் இவ்வளவு அழகா இத்தனை நேரம் சொல்லியிருக்கார். முக்கியமான பொருட்களுடைய சாரமா நான் தான் இருக்கேன் அப்படின்னு, நான் தான் எங்கும் நிறைந்து இருக்கேன், எல்லா வடிவங்களாகவும் இருக்கேன் அப்படின்னு சொன்ன. இப்ப இந்த 3 குணங்களால் ஆன இந்த உலகத்துக்கு நான் தான் மூல காரணம் அப்படின்னு சொல்லி முடிக்க போற இந்த இத. ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ் தாமசாஸ்ச ஏ மத்த ஏவேதி தான் வித்தி ந த்வஹம் தேஷு தே மயி. சித்ரா மேம். ये चैव सात्विका भावा ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्च ये राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि न त्वहं तेषु ते मयि. ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि. ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि. சோ இந்த மாதிரி எல்லா வஸ்துக்களின் சாரமா நான் இருக்கேன்னு சொன்ன. இப்போ இந்த 3 குணங்களால் ஆன இந்த எல்லா உலகங்களும் என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த முக்குணங்களால் ஆன இந்த உலகம் எல்லாத்துக்கும் அவர் ஆதாரம்னு சொன்னாலும் அந்த குணங்கள்ங்கிறது அந்த பகவானுக்கு கிடையாது. அவர் படைத்த அந்த உலகத்துல அந்த குணங்கள் நிரம்பி இருக்கே தவிர அவருக்கு நிர்குணம் தான். அவர் எப்பவுமே நிர்குண ஸ்வரூபம் தான். சோ குணங்கள் பகவானிடம் இல்லை. சோ எந்த காலத்திலும் அவர் குணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவராதான் இருக்கார். தன்னில் தானே நிலைத்து இருப்பவர் அந்த பகவான் அப்படின்னு சொல்றார். சோ இப்படி இருக்கும் பொழுது எல்லா இடத்திலும் நான் தான் வியாபித்து இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். சோ நம்ம பாக்குற அனைத்திலும் அந்த பகவான் தான் இருக்கா அப்படின்னா நம்ம பாக்குறது. சோ நம்ம பக்கத்திலேயே அவர் இருக்கார்னு தெரிஞ்சும் கூட ஏன் மக்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்வது இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு இப்போ பகவான் சொல்ற என்ன சொல்ற,
திரிபிர் குணமயைர் பாவைஹி. அங்க விசர்க்கம் போட்டுக்கோங்க, ரேவ அடிச்சுட்டு ஏ போட்டுக்கோங்க. ஏபிஸ் சர்வ மிதம் ஜகத்து மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யः பரமவ்யயம். காயத்ரி மேம். त्रिभिर्गुणमयैर्भावैः त्रिभिर्गुणमयैर्भावैः येभिः सर्वमिदं जगत् येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मोहितं नाभिजानाति मामेभ्यः परमव्ययम्. मामेभ्यः परमव्ययम्. त्रिभिर्गुणमयैर्भावैः येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेयः परमव्ययम्. त्रिभिर्गुणमयैर्भावैः येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेभ्यः परमव्ययम्. ஓகே. சோ கேக்குறார், ஏன் இவ்வளோ பக்கத்துல அந்த பகவான் இருந்தும் மக்கள் அவரை கண்டு கொள்வது இல்லை, அப்படி கண்டு கொள்வது இல்லைங்கிறதுக்கு அவரே பதில் சொல்றார். ஏன் அப்படின்னா, அதாவது இந்த உலகம்ங்கிறது இந்த முக்குணங்களாலேயே அந்த உணர்வுகள் தான் இந்த உலகம் அப்படின்னு மக்கள் நினைச்சுட்டு இருக்கா. சோ இதுதான் இந்த முக்குணங்களாலான உணர்வுகள் தான் சுகத்துக்கு காரணம் அப்படின்னு அவ நினைச்சுட்டு இருக்கா. சோ இந்த போகங்கள்ல அவ மனசு லயிச்சு இருக்கு. சோ வாழ்க்கையுடைய இந்த போகத்துக்கு அடிமையானதுனாலேயே வாழ்க்கையுடைய அந்த உயர்ந்த லட்சியமான அந்த பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அந்த பகவானுடைய குணம் பிரபாவம், இதையெல்லாம் அந்த ஞானத்தில் அவ ஈடுபடாமல் இந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து இந்த உலக சுகங்களிலேயே அவ மோகித்து இருக்கா. இது எல்லாமே அந்த 3 குணங்களில், அந்த குணங்களில் சிக்கி தவிக்கும் அந்த காரணத்தால் தான் இப்படி இருக்கா. சோ அவளுக்கு அந்த தற்காலிகமாக அந்த ஒரு சிற்றின்பங்கள், அதுதான் இந்த உலக விஷய அந்த இதுதான் இன்பம் அப்படின்னு நினைச்சு இந்த குணங்களால அவளுக்கு அதுதான் இன்பம், அதுதான் இதுன்னு நினைச்சுட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம அவ மறந்து போயிடுறா அப்படின்னு சொல்றா. அதாவது அவளுடைய அந்த அறிவு, அந்த புத்திங்கிறது இந்த குணங்கள்னால மழுங்கி கிடக்கு. அதனாலேயே அவளுக்கு இந்த எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவனான அந்த பகவானை அவ அறிவது இல்லை அப்படின்னு சொல்ற. எல்லாமே இந்த 3 குணங்கள்ல மக்கள் மயங்கி இருக்கா அப்படின்னு பகவான் சொல்ற. சோ இப்போ அடுத்தது இந்த முக்குணங்கள்ல மயங்கி இருக்கா அப்படின்னா அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது அப்படின்னு அர்ஜுனனுக்கு தெரிஞ்சுக்க ஆசை. சோ அதுக்கும் பகவான் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிற. இந்த மாயை அப்படிங்கறத கடப்பது ரொம்ப கடினம் அண்ட் வெரி ஃபியூ பீப்புள் தான் இதை வெற்றிகரமா பண்ண முடியறது அப்படின்னு சொல்ற. அதை எப்படி கடப்பதுங்கிறதையும் அவரே சொல்ற. கஷ்டம், ஆனா அது எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்ற. துப்பு இருந்தா பண்ணுன்ற மாதிரி சொல்ற. தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயா மே தாம் தரந்தி தே. கீதா குரு மேம். தைவி ஹேஷா குணமயி दैवी हेचा गुणमयी. दैवी वी दीर्घम. दैवी हेषा गुणमयी मम माया दुरत्यया
मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते मायामेतां तरन्ति ते दैवी शेषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते दैवी शेषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते. Okay. சோ இந்த முக்குணங்களால் ஆன இந்த மாயை இந்த இதுல அவ சிக்கி இருக்கா எல்லாரும் அப்படின்னு சொல்றா. சோ அதுலேந்து அந்த மாயையை கடக்கிறது அப்படிங்கறது ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. என்ன உபாயம்? ரொம்ப ஈஸியான உபாயம். யார் என்னையே எப்பொழுதும் புகழாக கொள்கிறார்களோ அவ இந்த மாயையை கடந்து விடுகிறார்கள். என்னையாம் புகழ் அப்படின்னா என்ன? சரணாகதி. என்னிடம் யார் கம்ப்ளீட்டா சரணாகதி அடையறாளோ அவ இந்த மாயையை கடந்து விடுகிறார்கள். சோ பக்தி யோகத்தை அப்படியே ஸ்லோவா ஒரு இன்ஜெக்ஷன்ல ஏத்துற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு வைக்கிற. அதாவது பகவான் தான் எனக்கு புகழ் அளிப்பவர், அவர்தான் எனக்கு அடைக்கலம், அவர் மிகவும் அன்புக்குரியவர், அவர்தான் என் வாழ்க்கையில் நான் அடைய விரும்பும் அந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பகவானோடதுதான், பகவானுக்காகவே ஏற்பட்டதுதான் அப்படின்றத ஆத்மார்த்தமா நம்ம உணரணும். சோ இந்த செல்வங்கள் அப்புறம் நம்மளுடைய உறவுகள் அது மேல இருக்கிற அந்த பற்றை எல்லாம் துறந்து அதை அந்த இதெல்லாம் நம்ம சேனலைஸ் பண்ணி பகவானோட வழிபாட்டுல அந்த மனசை ஃபுல்லா ஈடுபடுத்தி அந்த பகவானோடைய ஆணைப்படி அந்த பகவானை மட்டுமே சிந்தித்து எல்லா விதத்திலும் தன்னை அந்த பகவானிடமே தன்னுடைய மனதை நிலைநிறுத்துறதுங்கிறது இருக்கு பாருங்க. அவாதான் அந்த கம்ப்ளீட் சரணாகதி அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த ஒரு நிலை. சோ அந்த மாதிரி எல்லாமே எனக்கு நடப்பது எல்லாமே பகவானாலதான், எவ்ரிதிங்ல அவர்தான் இருக்கார் அப்படின்னு கம்ப்ளீட் அவர்கிட்ட சரணாகதி அடையறோம் இல்லையா? அந்த மாதிரி சரணாகதி அடையும் பக்தர்கள் இந்த முக்குணங்களால் ஆன இந்த மாயா உலகத்தை வெகு எளிதாக கடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ அந்த பக்திங்கிறது அந்த சரணாகதிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறார். அப்படி தெரிஞ்சு இந்த விஷயம் தெரிஞ்சும் ஏன் மக்கள் பூஜிக்காம இருக்கா? சரணாகதி அடைஞ்சா இந்த மாயையிலேருந்து நம்ம கடந்து அந்த பகவான் அடி போய் சேரலாம்னு தெரிஞ்சும் மக்கள் ஏன் பூஜிக்கிறது இல்ல அப்படின்னா அதுக்கும் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ந மாம் துஷ்கிருத்தினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாக மாய யாபஹ்ருத ஞான ஆசுரம் பாவ மாஸ்ரிதாக. கீதா வைத்தியநாதன் மம்மி. न मां दुष्कृतिनो मूढाः न मां दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नराधमाः प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञाना माययापहृतज्ञाना आसुरं भावमाश्रिताः आसुरं भावमाश्रिताः. न मां दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञाना
आसुरं भावमाश्रिताः न मां दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नारद नरा நாரதர் எங்க இருக்கார்? sorry நராதமாக न मां दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञात्ना आसुरं भावमाश्रिताः. Sorry, mummy. Thank you. சோ இவர் என்ன சொல்றாரு இப்போ, அதாவது யாரு மூடர்கள், அந்த பாவிகளுக்கு அவ எப்பவுமே என்னை புகழாக கொள்வது இல்லை அப்படின்னு சொல்றார். யார் பகவானை புகழாக கொள்வது இல்லை அப்படின்னா, முன்பிறவியிலேயே பாவத்தை செஞ்சவா, அதாவது முன்பிறவியிலையும் பாவத்தை செஞ்சு அப்புறம் இந்த பிறவிலையும் தொடர்ந்து பாவத்தையே பண்றவா இருக்கா இல்லையா? சோ அவள்லாம் பாவிகள், அவள்லாம் என்னை புகழாக கொள்வது இல்லை அப்படின்னு சொல்றார். சோ இந்த நம்மளுடைய இந்த மனித பிறவியினுடைய நோக்கமே அந்த பகவானை அடையறதுதான், அந்த இறை வழிபாடுதான் நம்மளுடைய முக்கியமான கடமை அப்படிங்கறத தெரியாம அத பத்தி அவ தெரிஞ்சுக்கவும் விரும்பாம இருக்கா இல்லையா? அவள்லாம் அந்த மூடர்கள் அப்படின்னு சொல்றா. கொஞ்சமும் விவேகம் இல்லாத மனிதர்கள் அவளுடைய சிந்தனையும் சரி செயலும் சரி தாழ்ந்ததாகவே இருக்கிறது. அதாவது ஒரு இன்பத்தில் அவளுக்கு ஒரு ஆசை, சோம்பல், இதுல எல்லாம் தான் அவ வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்ன அடையணுங்கிற அந்த நோக்கமே அவளுக்கு கிடையாது அப்படிங்கிறா. சோ அவ எல்லாம் அறிவு இழந்தவர்கள், மூடர்கள், பாவிகள் அப்படின்னு சொல்றா. சோ அந்த மாதிரி இருக்கிறவா எல்லாருமே ஒரு பொழுதும் என்னை புகழாக கொள்வது இல்லை அப்படின்னு நாத்திகம் பேசிட்டு இருக்கா பாருங்கோ நிறைய பேர், இப்போ நம்மளுக்கு தெரியும். சோ அவ எல்லாரும் மனசுல வெறும் அந்த துர்குணங்களான கடுமை, கோபம், செருக்கு, பேராசை, காமம், மயக்கம், இந்த மாதிரி அசுரத்தனமான உணர்வுகள் தான் அவளுக்கு மேலோங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் மூடர்கள் எப்பொழுதும் என்னை புகழாக கொள்வது இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். அப்போ யார்தான் உன்னை புகழாக கொள்கிறார்கள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த ஸ்லோகம் அகெயின் நான் இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணியிருக்கேன், வேணும்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல அவ்வளோ நிறைய விஷயம் சொல்ற. 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வருது. அதாவது பக்தர்கள்ல 4 விதமான பக்தர்கள் இங்க சொல்ற. ஒவ்வொரு விதமான பக்தருக்கும் ஒரு அழகான ஒரு டேர்ம். கண்டிப்பா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால நான் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஸ் சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு ரத்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. கோமதி மேம். சதுர்விதா பஜந்தே மாம் चतुर्विधा भजन्ते माम् ஜனா சுக்ருதினோர்ஜுன जना सुकृतिनोऽर्जुन ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி आर्तो जिज्ञासुरर्तार्ति ஞானி ச பரதர்ஷப. ज्ञानी च भरतर्षभ. चतुर्विधा भजन्ते माम् ज्ञानासुकृतिनो चतुर्विधा भजन्ते माम् ज्ञानासुकृतिनोऽर्जुन आर्तो ஞானா எங்கமா இருக்கு? ஜனாமா அது. सारी मामी. चतुर्विधा भजन्ते माम् जना सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्तार्ति ज्ञानी च भरतर्षभ.
चतुर्विधा भजन्ते मां जना सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्तार्थी ज्ञानी च भरतर्षभ. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது 4 விதமான பக்தர்கள் இருக்கா அப்படின்னு இவர் சொல்றார். பக்தியுடைய மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அது யாரு? 4 விதமா யாரு பக்தி செலுத்தரா? மீன் 4 விதமான பீப்புள் யார் யாருன்னா, டேர்ம்ஸ் முதல்ல சொல்றேன். அர்த்தார்த்தி அப்படிங்கிறது முதல்ல, அப்புறம் ஆர்த்த, ஆர்த்தங்கிறது ரெண்டாவது, ஜிக்ஞாசு அப்படிங்கிறது மூன்றாவது, ஞானிங்கிறது நாலாவது. 4 விதமான பக்தர்களை பத்தி இங்க சொல்றார். இப்ப ஒண்ணு ஒண்ணா நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம். எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்லயும் ஒரு பிரபலமான ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அர்த்தார்த்தி அப்படிங்கிறது அது யாரு அப்படின்னா, அவெல்லாம் பற்று இருக்கு. மனைவி, மக்கள், இது செல்வம், எல்லாத்திலையும் சொர்க்கம், இது எல்லாத்திலையும் பற்று இருக்கு. அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக அந்த பகவான் ஒத்தரையே நம்பி ஸ்ரத்தையோட அந்த பகவான் என் விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்வார்ன்ற நம்பிக்கையோட அந்த பகவானை புகழாக கொள்பவன் அர்த்தார்த்தி அப்படின்னு. சோ போகங்கள் மேல ஆசை, அதாவது இது பக்திய செலுத்துறது. இவாளுக்கும் பகவான் புகலிடம் கொடுப்பார். சோ எதுவா இருந்தாலும் பகவான் நான் வேண்டினா பகவான் எனக்கு கண்டிப்பா கொடுப்பார்னு அவர் மேல பரிபூர்ண நம்பிக்கை வச்சு சரணாகதி அடையிறோம் பாருங்கோ. அந்த பற்றெல்லாம் நம்ம உற்றார் உறவினர்களுக்காக வேண்டிக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் இந்த கேட்டகரி தான், அர்த்தார்த்தின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம வேண்டிக்கிறோம் என் குழந்தை நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவான கம்ப்ளீட்டா. இதுவும் பக்தி தான், பட் பற்று உள்ள பக்தி. ஓகேவா? சோ இது முதல் விதமான பக்தர்கள், அர்த்தார்த்தி அப்படின்னு பேரு. சோ இதுக்கு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம புராணத்துல பார்த்தோம்னா துருவன், துருவ சரித்திரம் நம்ம படிச்சிருப்போம். துருவன் எப்படி அப்படின்னா, அவனுக்கு அந்த ராஜ்யத்தை கடைசியில அடையணும்னு அது வரும். 2 வைஃப் இருப்பான். இன்னொரு வைஃபோட ஒரு வாட்டி அவ அப்பா மடியில போய் உட்கார போகும்பொழுது அதெல்லாம் ஒரு கதை வரும். சோ மொத்தத்துல அவனுக்கு ராஜ்யம் அடையணும் அப்படின்ற மனசுல ஒரு பிடிவாத எண்ணம் வந்தபொழுது அவன் பகவானை பூஜிக்கணும் அப்படின்னு வீட்ல இருந்து கிளம்பி யமுனா நதி கரையில போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவ்வளோ தீவிரமா பகவான் நிச்சயம் என் இதுக்கு செவி சாய்ப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கையோட அதி தீவிரமா தபஸ் பண்ணும் பொழுது பகவான் அந்த உறுதியான பக்திக்கு மனம் மகிழ்ந்து தரிசனம் கொடுத்த. அதுக்கப்புறம் அவன் அரசனாவும் ஆனான். சோ இதுதான் போகத்தின் மேல் பற்று வைத்து அந்த இத விரும்பி அடையறதுக்காக பகவான் மேல பரிபூர்ண நம்பிக்கையோட பக்தி செலுத்துறது. ஓகேவா? இது முதல் கேட்டகரி, அர்த்தார்த்தி. இப்போ ரெண்டாவது ஆர்த்த. ஆர்த்தங்கிறது இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு உடம்புல ஏதாவது வியாதி வெக்க வரும். ஐயோ பகவானே எனக்கு எப்படியாவது இதை சரி பண்ணி இது பண்ணிடு, இந்த வியாதியிலேருந்து நான் முற்றிலும் விடுபெறணும், என்னால இந்த வலியை தாங்க முடியலப்பா அப்படின்னு. உடல் வலியா இருக்கலாம், இல்ல மனவலியா இருக்கலாம். எத்தனையோ நம்மளுக்கு மனக்குறைகள் இருக்கும். அப்போ எனக்கு இதெல்லாம் எனக்கு இதுல இருந்து ஏதாவது விடுதலை கிடைக்காதான்னு நம்ம அந்த வேதனையில ஒரு ஆபத்துலயோ இல்ல இப்ப நம்ம எங்கேயாவது வழியில மாட்டின்ட்டோம், அப்பவும் நம்ம உடனே பகவானை வேண்டிப்போம் இல்லையா? பகவானே நான் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணுமே. இல்ல இப்போ ஒரு திருடர்கள் கிட்ட நம்ம மாட்டின்ட்டோம், அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு உடல் மனவேதனையோ இல்ல ஒரு ஆபத்துலயோ திருட்டு பயத்திலேயோ அந்த மாதிரி, இல்ல ஒரு விலங்கே நம்மள அட்டாக் பண்ண வருது, அப்பவும் பகவான்கிட்ட நம்ம புகலிடம் போவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பயத்திலிருந்தோ விடுபடுறதுக்காக முழு நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட அந்த பகவானை பூஜை பண்றான் இல்லையா? அவன் ஆர்த்தன் அப்படின்னு சொல்லப்படுறான். சோ பயம்,
உடல் வேதனை, மனவேதனை, இது எல்லாத்துலயும் பகவான் தான் இதை சரி பண்ண முடியும்னு முழு நம்பிக்கையோட அந்த பகவானை பூஜை பண்றவன் தான் ஆர்த்தன். சோ முதல் இது பார்த்தது போகம் கிடைக்கணும்னு ஸ்ரத்தையோட வணங்கி நம்பிக்கையோட பண்றது அர்த்தார்த்தி. இந்த மாதிரி வேதனைகள், உடல் வேதனை, மனவேதனை, பயங்கள், இதையெல்லாம் போறதுக்காக இதுக்கெல்லாம் பகவான் தான் என்ன கரையேற்ற முடியும், காப்பாற்ற முடியும் இதுல இருந்து அப்படின்னு நம்பிக்கையோட பண்றது ஆர்த்தன் அப்படின்னு பேர். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம்? ஆர்த்தன் ஒரு மனவேதனையில இருக்கும்போது திரௌபதியுடைய இது ஆர்த்தன், ஆர்த்த பக்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது துச்சாசனன் துரியோதனன் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க சபைக்கு இழுத்துண்டு வந்தான். அப்போ அவளுடைய சேலையை இழுக்க ஆரம்பிச்சான். யாரும் அவளை காப்பாத்துறதுக்கு முன்னாடி வரல. தனக்கு யாருமே உதவுறதுக்கு இல்லையேன்னு திரௌபதி என்ன பண்ணா? கிருஷ்ணர் தான் என்னை உதவ முடியும் இந்த நேரத்துல, கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு ஓ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இந்த கௌரவர் கையில சிக்கி நான் இப்ப தவிச்சுட்டு இருக்கேனே, நீதான் எனக்கு அடைக்கலம்னு மனசார அவரை நினைச்சு வேண்டிண்டா பாரு, என்னை காப்பாத்து அப்படின்னு. சோ அந்த அழைப்பை கேட்ட உடனே பகவான் அப்பதான் அந்த வஸ்திராவதாரம் நடந்தது. அவர் அந்த வஸ்திரம் கொடுத்து அவளுடைய மானத்தை காப்பாத்தினார் இல்லையா? சோ இது நம்மளுக்கு ஆர்த்தன், ஆர்த்த பக்தி. ஒரு வேதனையில ஒரு ஆபத்துல இருக்கும் பொழுது பகவான நம்ம மனசார இவர் என்னை காப்பாத்துவார்னு நம்பிக்கையோட நம்ம பண்றோம் பாருங்க, அது ஆர்த்தன், ஆர்த்த பக்தி. 2 பார்த்துட்டோமா? இப்போ 3வது ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது பரஞானம் அடையறதுக்காக, அதாவது எனக்கு போறோம்பா இந்த மனைவி மக்கள் செல்வம் இதுல எல்லாம் ஆசை இல்லை, எனக்கு பகவானே. இப்போ ஒரு ஞானிகள்லாம் தபஸ் பண்ணி அந்த பகவான் மேல அதீத பக்தியோட தபஸ் பண்றா இல்லையா, அந்த மாதிரி. சோ அவள்லாம் ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. அவளுக்கு எந்த இதுவும் உலக போகங்களும் தேவையில்லை. அதை எதையுமே பொருட்படுத்தாம அந்த பகவானை, அந்த பரமாத்மாவை உண்மையா நான் அறியணும் அப்படிங்கிற அந்த ஒரே விருப்பம் தான். அதுக்காக ஒருமித்த மனசோட அந்த பகவானிடம் பக்தி செலுத்துறா பாருங்க, அவ ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு எக்ஸாம்பிள் மகாபாரதத்திலேயே உத்தவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? சோ உத்தவ கீதைன்னே தனியா பகவத்கீதை மாதிரி உத்தவ கீதைன்னு, அதாவது கிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசம் பண்ண, அதுவும் ரொம்ப பிரபலமானது. உத்தவர்ங்கிறது கிருஷ்ணருடைய தேரோட்டி. ஆக்சுவலா அவர் கிருஷ்ணரோட சித்தப்பா பையன். சோ கிருஷ்ணர் மேல அப்படி ஒரு பக்தி. அவருடைய குறிக்கோளே அந்த ஞானம் அடையறது மட்டும்தான். பகவான் பரமாத்மாவை பற்றிய அந்த ஞானம் அடையறது மட்டும்தான். சோ இவாள்லாம் ஜிக்ஞாசுங்கிற கேட்டகரியில வருவான். 4வதா இருக்கிறது ஞானி அப்படின்னு. அவ யாருன்னா ஆல்ரெடி அந்த பரமாத்மாவை அடைந்து அதிலேயே திளைத்து இருந்து அவர் மேல பக்தி செலுத்தின்னு இருக்கா பாருங்க. அதாவது அவளுக்கு எங்க பார்த்தாலும் பரமாத்மா மட்டும்தான் தெரியவ, பரமாத்மாவை தவிர வேற எதுவும் இல்லை. அவ ஏற்கனவே பரமாத்மாவை அடைஞ்சிட்டா. அதனால அவளுக்கு வேற எந்த பற்று இல்லை, எந்த பந்தமும் இல்லை. சோ அவ பரமாத்மாவையே வழிபட்டுண்டே இருக்கா பாருங்க. அதுதான் 4வது பக்தி இது. சோ இப்ப 4 பார்த்தோமா, பியூட்டிஃபுல்லா அழகா ஒவ்வொன்னுத்துக்கும் எக்ஸாம்பிளோட. சோ இந்த லாஸ்ட் ஞானிங்கிறவருக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பிரகலாதனையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பிரகலாதன்கிறவர் அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் போதே நாரதர் கிட்ட இருந்து உபதேசம் அவருக்கு கிடைச்சது. சோ அவர் பகவான் விஷ்ணு மேல அப்படி ஒரு தீவிர பக்தி அவருக்கு. அவ அப்பா ஹிரண்யகசிபுக்கு மகாவிஷ்ணு மேல அப்படி ஒரு வெறுப்பு வந்தது. ஆனா பையன் அப்படி ஒரு விஷ்ணு பக்தனா இருந்தான். சோ உள்ளைய அப்படி துன்புறுத்தினா, அவன் பாம்பை வச்சு கடிக்க விட்டான். அது மாதிரி யானைய இது பண்ணி யானையால மிதிப்படுற மாதிரி அவன் பண்ணினான். மலையோட
உச்சியிலேந்து தள்ளி விட்டான் புள்ளைய, கடல்ல தூக்கி போட்டான், நெருப்புல தள்ளி விட்டான். போருமா, எவ்வளோ இதோட யாரும் துன்புறுத்த முடியாது, அவ்வளவு துன்பமும் இது ஆச்சு அவருக்கு. ஆனா ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த பகவான் அந்த பிரகலாதனை காப்பாத்திண்டே வந்தார். அதுக்கப்புறம்தான் பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணார் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். சோ எப்பேற்பட்ட நிலையிலையும் அந்த ஞானி பிறக்கும் போதே அவர் ஞானியாவே இருந்தார். பிரகலாதன் வந்து எந்த ஒரு பயங்கரமான நிலையிலையும் கொஞ்சமும் அவர் பயப்படல, கலங்கியும் போல. அந்த பக்குவம் இருக்கு இல்லையா, அந்த ஞான பக்குவம் அவருக்கு இருந்தது. அதனால அவர் அந்த ஞானி கேட்டகரியில வர பிரகலாதன். சோ 4 விதமான பக்தி பக்தர்கள் நம்ம பார்த்தோம். அர்த்தார்த்தி, அதாவது போகங்கள் மேல ஆசைப்பட்டு அது கிடைக்கணும்னு பகவான்கிட்ட புகலிடம் மனசார பக்தி செலுத்துறது. ஆர்த்த அப்படிங்கறது நம்மளுடைய வேதனைகள், நம்மளுடைய ஆபத்துகளை சொல்லி அவர்கிட்ட நீதான் எனக்கு கதி, என்ன காப்பாத்தணும்னு வேண்டி பண்றது ஆர்த்த. 3வது ஜிக்ஞாசு, எனக்கு எதுவுமே வேணாம், இந்த சுகம் எதுவுமே வேணாம், எனக்கு பகவான் ஸ்மரணை மட்டும் போறோம், பகவானை தெரிஞ்சுக்க. அந்த ஞானிகள்லாம் அந்த தபஸ் பண்றா இல்லையா, அந்த உயரிய நிலை பரஞானம் கிடைக்கிறதுக்கு அவ ஜிக்ஞாசு. ஆல்ரெடி அந்த நிலை கிடைச்சு ஞானிகள் ஆனவர்கள் பகவான் மேல பக்தி செலுத்துறா இல்லையா, அவ ஞானி. சோ 4 விதமான பக்தர்கள் பத்தி இங்க சொல்ற. எவ்வளவு இருக்கு பாருங்க, இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே அவ்வளோ விஷயம் சொல்ற. இப்ப 4 விதமான பக்தர்கள் சொல்லிட்ட. இப்ப 4 இதுலயும் சொல்லிட்டு இந்த 4த்துல யார் ரொம்ப சிறந்த பக்தர் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். நிறைய பக்தர்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்ப 4 விதமா, 4த்துல யார் ரொம்ப சிறந்த பக்தர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் அவர் சொல்றார். தேஷாம் ஞானி நித்ய யுக்த ஏக பக்தி விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோ தியர்த்தம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அகம் ச ச மம பிரியஹ. ஹேமா ரவிக்குமார் மாமி. தேஷாம் ஞானி நித்யயுக்த तेषां ज्ञानी नित्ययुक्त ஏக பக்திர் விசிஷ்யதே एकभक्तिर्विशिष्यते பிரியோ ஹி ஞானினோ தியர்த்தம் प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् அகம் ச ச மம பிரியஹ. अहं स च मम प्रियः तेषां ज्ञानी तेषां ज्ञानी नित्ययुक्त एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः तेषां ज्ञानी नित्ययुक्त एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः. ஓகே. சோ 4 விதமான பக்தர்கள்ல யார் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு பகவானே சொல்றார். யார சொல்லியிருப்பார் இந்த 4 பேர்ல? ஞானி தான். கரெக்ட். ஞானினோ அப்படின்னு இங்கே வந்துடுது. சோ ஏன்னா அவளுக்கு நான் மட்டும்தான் புகலிடம், வேற எது மேலேயும் அவளுக்கு ஒரு பற்று இல்லை, இது இல்லை. பாக்கி எல்லாம் வந்து ஒரு பற்றோட அந்த இது இல்லாம. சோ இவா வந்து என் ஞானிங்கிறவா என்னன்னா பகவானுடைய உண்மையான அந்த தத்துவத்தை நன்றாக உணர்ந்து விட்டவர்கள். எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலும் எல்லாத்திலையும் அந்த பகவான் வடிவத்தை மட்டுமே காண்பவர்களா இருக்கா. பகவானை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ற அந்த நோக்கத்தில் இருப்பவர்கள். சோ பகவான் தான் எல்லாத்துக்கும் மேலானவர் அப்படின்னு, ரொம்ப அன்பு உடையவர் அப்படிங்கறதை உணர்ந்தவர்கள். சோ அவளுக்கு வேற எந்த பற்று விருப்பம் எதுவுமே கிடையாது. மனதாலும்
பக்தியாலும் பகவானிடமே ஒன்றி இருப்பவர்கள். சோ அந்த மாதிரி பக்தி செலுத்தும் ஞானிகள் எனக்கு மிகவும் இனியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். சோ இந்த 4 பேர்லயும் அந்த ஞானிகள்ங்கிறது ஒரு படி ஒஸ்தி அப்படின்னு சொல்றோம். அப்பனா ஞானிதான் எல்லாரோடையும் ஒஸ்தி அப்படின்னா பாக்கி 3 பேரும் 3 கேட்டகரியில இருக்கிறவாள்லாம் அவள்லாம் உன்னுடைய அன்புக்கு உரியவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுன்னு அதுவும் சொல்ற. இப்போ ஒரு குழந்தையிலேயே கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, அந்த டீச்சரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைதான் பெஸ்ட்ன்னு சொன்னா அப்ப நான் இல்லையா அப்படின்னு கேட்போமே, அந்த மாதிரி. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லுவா, அப்படி இல்ல நீயும் வெரி குட் தான் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பா பாருங்க. இருந்தாலும் அந்த ஒரு குழந்தை ஒஸ்தினா அதை தனியா சொல்லிதான் காமிக்கணும், வேற வழி இல்ல. அதுக்காக நீ கம்மின்னு இல்ல, நீயும் சமத்துதா அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி இங்க பகவான் சொல்ற. பாக்கி 3 பேருமே அப்பனா அவ உங்க அன்புக்கு உரியவர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அழகா சொல்ற. உதாராஸ் சர்வ ஏவைதே ஞானி த்வாத் மைவ மே மதம் ஆஸ்திதஸ் ச ஹி யுக்தாத்மா மாமே வாணுத்தமாம் கதிம். ஹேமசித்ரா மேம். உதாரா சர்வ ஏவைதே उदारा सर्व एवैते ஞானி த்வாத்மைவ மே மதம் ज्ञानी त्वात्मैव मे मतम् ஆஸ்திதஸ் ச ஹி யுக்தாத்மா आस्तितः स हि युक्तात्मा மாமே வாணுத்தமாம் கதிம். मामेवानुत्तमां गतिम् उदारा सर्व एवैते ज्ञानी त्वात्मैव मे मतम् आस्तितः स हि युक्तात्मा मामेवानुत्तमां गतिम् उदारा सर्व एवैते ज्ञानी त्वात्मैव मे मतम् आस्तितः स हि युक्तात्मा மாமேவானுத்தமாம் கதிம். தேங்க்யூ மேம். சோ இப்ப அத சொல்றேன். 4 விதமான பக்தர்களுமே எனக்கு மேலானவர்கள் தான், எல்லாருமே எனக்கு பிரியமானவர்கள் தான். ஆனா அந்த முதல் 3 வகையினரை காட்டிலும் அந்த ஞானியிடம் ஒரு தனி சிறப்பு உண்டு. அவளுடைய மனம் புக்தி எல்லாமே என்னிடமே ஒன்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவளை நான் தனியா சொல்லி காமிச்சேன். மற்றபடி எல்லாருமே என் அன்புக்கு உரியவர்கள் தான் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி அந்த ஞானி 4வது விதமான பக்தர்கள் சொன்னேன் இல்லையா, ஞானியை காண்பது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாரு. பகூனாம் ஜன்மனா மந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவஸ் சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹ. ஹேமாவதி மாமி. பகூனாம் ஜன்மனாமந்தே बहूनां जन्मनामन्ते ஞானவான் மாம் பிரபத்யதே ज्ञानवान् मां प्रपद्यते வாசுதேவஸ் சர்வமிதி वासुदेवः सर्वमिति ச மகாத்மா சுதுர்லபஹ. समाहात्मासु दुर्लभः बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते சொல்லக்கூடாது, பிரபத்யதே प्रपद्यते वासुदेवः सर्वमिति समहात्मा सुदुर्लभः बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति समहात्मा सुदुर्लभः. ஓகே. சோ இந்த 4வது விதமான பக்தர்கள் இருக்காளே ஞானிகள், அவ
ரொம்ப ரொம்ப அரிதானவர்கள் தான். ஆனா ஞானியா ஒரு மனுஷன் எப்போ அந்த ஞான பக்தனா ஆறானோ, ஞானியா ஆறானோ, அதுதான் அவனுக்கு கடைசி பிறவி அப்படின்னு சொல்றார். சோ இந்த ஜென்மத்துல நீ ஞானியா ஆனேனா இது உன் கடைசி பிறவி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த பகவானை பத்திய அந்த உண்மையான அறிவு கிடைச்ச அப்புறம் அவனுக்கு திருப்பியும் பிறப்புங்கிறது கிடையாது. சோ அந்த மாதிரி ஞானியா ஆனா அதுதான் உன்னுடைய கடைசி பிறவி அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஞானிகளா ஆறுதுங்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த உலகத்துல மக்களுக்கு பகவான்கிட்ட அந்த ஈடுபாடுங்கிறதே முழுமையா, இப்ப நம்மெல்லாம் பகவான் மேல அந்த ஈடுபாடு அத உணர்ந்து இருக்கோம். பட் வெரி ஃபியூ செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் இந்த மாதிரி இருக்காளே தவிர முக்காவாசி பேருக்கு அந்த ஈடுபாடுங்கிறது கிடையவே கிடையாது. யாரோ ஒருத்தர், இப்ப நம்ம கோடியில ஒருத்தர் அப்படின்னு எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தான் இந்த ஈடுபாடு வருது. சோ அப்படியும் ஈடுபாடு வந்தவாளும் எனக்கு நேரம் இல்லை, இல்ல ஆமா என்ன வேண்டினாலும் எனக்கு கஷ்டம்தான் கிடைக்கிறதுன்னு பாதியில கை விட்டுடுறவா நிறைய பேர் இருக்கா. அதுலயும் இப்ப இந்த கோடியில ஒருத்தன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு கேட்டகரியில இருக்கிற பீப்புள்லயும் ஒரு சிலர் தான் ஒரு விடாமுயற்சியோட அந்த பகவான் மேல பக்தி செலுத்தி இது பண்றது. சோ அந்த பகவான் பத்திய உண்மையான அறிவை அவ அடையிறது. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி மகா புருஷர்கள் ரொம்ப அரிதாகவே இருக்கிறார்கள். இப்போ நம்ம காஞ்சி பெரியவா இருக்கா, ரமண மகரிஷி இருக்கா, எத்தனையோ மகரிஷிகள், எத்தனையோ சித்தர்கள் இருக்கா. அவள்லாம் அந்த பரமாத்மாவை முழுதா அறிந்தவாளுக்கு அந்த பிறவி கடைசி பிறவியா இருக்கு. இப்போ அவர் இது சொல்றார். இப்ப இது ஏற்கனவே முன்னாடி இதுல ஏதோ ஒரு சாப்டர்ல, எந்த சாப்டர் ஞாபகம் இல்ல, நம்ம படிச்சிருக்கோம். வேற வேற தெய்வங்களை உபாசிப்பவர்கள், அதாவது ஒரு இது நம்மளுக்கு பூர்த்தியா ஆணுங்கிறதுக்காக நம்ம பண்றோம். அப்ப அந்த தேவதைகள் அவளோட டியூட்டி உனக்கு நல்லதா கெட்டதான்னு பார்க்க மாட்டார். நீ வேண்டினியா தபஸ் பண்ணியா உனக்கு நான் கொடுப்பேன், அந்த மாதிரி புரோட்டோகாலோட இருக்கிறவா. அந்த மாதிரி ஆசையினால மக்கள் அந்தந்த தேவதைகளை உபாசிக்கிறார்கள். அவளை பத்தி பகவான் சொல்றாரு. இப்போ காமைஸ் தைஸ் தைர் ரித ஞானாஹ பிரபத்யந்தே ஞ தேவதாஹ தம் தம் நியம மாஸ்தாய பிரகிருத்யா நியதாஸ் ஸ்வயா. ஜெய் ஸ்ரீ மேம். कामैस्तैस्तैर्हृतज्ञानाः कामैस्तैस्तैर्हृतज्ञानाः प्रपद्यन्तेऽन्यदेवताः प्रपद्यन्तेऽन्यदेवताः तं तं नियममास्ताय तं तं नियममास्ताय प्रकृत्या नियता स्वया प्रकृत्या नियता स्वया. कामैस्तैस्तैर्हृतज्ञानाः प्रपद्यन्तेऽन्यदेवताः तं तं नियममास्ताय प्रकृत्या नियता स्वया. कामैस्तैर्हृतज्ञानाः प्रपद्यन्तेऽन्यदेवताः तं तं नियममास्ताय प्रकृत्या नियता स्वया. ஓகே. சோ இங்க அவர் சொல்றார், பல்வேறு மக்கள் இந்த போக பொருட்கள் மேல இருக்கிற அந்த ஆசையினால தூண்டப்பட்டு ரொம்ப பக்தியோட நியமத்தோட மற்ற தேவதைகளை புகழாக கொண்டு வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். சோ இப்போ
சூரிய பகவான், சந்திர பகவான், அக்னி, யமன், வருணன் அவ எல்லாரும் வந்து ஆஹ் நம்ம வழிபடுறோம். இப்போ நம்ம ஒரு ஹோமம் பண்றோம், அக்னி பகவானுக்கு தான் ஆகுதி பண்றோம் இல்லையா? சோ அதெல்லாம் வந்து எனக்கு இது நிறைவேறணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட நம்ம பண்றோம். அத வந்து ஆனா தீவிரமா பண்றோம். அந்த ஜபத்தையோ, தியானம், நமஸ்காரம், நியாசம், ஹோமம், விரதம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா நம்ம கடைபிடிச்சு ரொம்ப விழிப்புணர்வோட அத அந்த தேவதைகளை நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த உலக போகங்கள் மேல ஏற்படக்கூடிய ஆசையினால் மக்கள் அந்த தீவிர பக்தியை அந்த தேவதைகள் மேல செலுத்தி வழிபடுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். எதுக்காக இத நடுவுல சொல்றார் அப்படின்னா, அந்த மாதிரி உபாசனைக்கு என்ன பயன், அது எப்படி கிடைக்கிறது அப்படிங்கறத சொல்றார். அதாவது நீ அந்த மாதிரி வேற தேவதைகள் மேல தீவிர பக்தியோட நீ வேண்டி அந்த போக ஆசைக்காக நீ அந்த தீவிர பக்திய வேண்டினாலும் அதை தருவதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதாவது எல்லாத்துக்கும் ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பரம்பொருள், அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வர்றார். சோ நீ அந்த மாதிரி பக்தி பிற தேவதைகளை நீ நினைச்சு பக்தி செலுத்தினாலும், அத உண்மையான பக்தியா இருந்தாலும், அதுக்கும் ரூட் காசுங்கிறது பார்த்தேன்னா நான் தாங்கிறத சொல்லுவேன். அது என்னங்கிறத டீடைல்டா அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ இன்னைக்கு அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வந்து அந்த 4 விதமான பக்தர்கள். மணியானதே தெரியல. அதுவும் அந்த அர்த்தாத்தி, ஆர்த்த, ஜிக்ஞாசு, ஞானி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது அவ்வளோ நன்னா சொல்லியிருக்கா. அப்படியே ரொம்ப ஈஸியா மனசுல அப்படியே பதிஞ்சிடுது. ஓகே, நளினி அக்கா சொல்லணும் மேம். எஸ் மேம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபியः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु. ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत्. ओम तत्सत्. थैंक यू. Thank you.